நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த மாதத்தில் நம்ம வாக்குத்தத்தமாக எடுத்ததான வசனம் ஜெரமியா 29:14. மாதத்தில் நம்ம வாக்குத்தத்தமாக எடுக்கிற வசனத்தை தான் அந்த மாதம் முழுவதும் பேசிக்கொண்டே வர கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வர முடியாமல் இருக்குமானா அந்த செய்தியை என்னுடைய யூடியூப்பில் நீங்கள் கேட்கலாம். இங்கே பாடுற பாட்டுங்க, பிரசங்கங்கள் எல்லாமே நம்முடைய யூடியூப்பில் இருக்குது. ஒருவேளை இன்னும் நீங்கள் என்னுடைய யூடியூபுக்குள்ளே நீங்கள் வரலை அப்படின்னு சொன்னால் இதுதான் அட்ரஸ், ரெவரண்ட் K.S. மார்ட்டின் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் அடிச்சிங்கன்னு சொன்னால் நம்முடைய பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்தீங்கன்னா இந்த செய்திகள் பாட்டு எல்லாமே அதில் இருக்கும். எனவே ஒரு சண்டே வர முடியலன்னா அந்த கண்டினியூஸை நீங்கள் கேட்கணுன்னா யூடியூப்பில் நீங்கள் கேட்கலாம். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். REVKSMARTIN அதை நீங்கள் யூடியூப்பில் தட்டினீங்கன்னா நான் உங்கள் முன்னாடி வந்து நிற்பேன். ஆமென், சோதனம். பாட்டு வரைக்கும் தனியாக போடுறோம், பிரசங்கம் தனியாக போடுறோம். எனவே நீங்கள் அதை கேளுங்க, பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் புதிதாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஓகே, நாம் செய்திக்குள்ளே கடந்து போகலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, சோதரம். இதே தான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக எடுத்தோம். நான் ஃபஸ்ட்டு சண்டே பேசும்போது சொன்னேன், இந்த வார்த்தை எனக்கு எதையெல்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால், நம்பர் 1, முதலாவது கர்த்தரை தேட வேண்டும் என்கிற ஆசையை, நம்பிக்கையை இந்த வார்த்தை எனக்குள்ளே தருது. நான் உனக்கு காணப்படுவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார்னா, அப்போ நான் அவரை தேட வேண்டும் என்கிறதான விருப்பத்தை எனக்குள்ளே காண்பிக்குது. அடுத்தது இது யாருக்கு சொல்லுகிறார் என்று பார்த்தா, அவர் பாபிலோன் சிறையிருப்புக்குள்ளே கடந்து போனதான தன்னுடைய ஜனத்தோடு கூட பேசுகிறார். அப்போ நான் தேவ ஆலயத்தை விட்டெல்லாம் நான் வந்துட்டேன், நான் சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறேன், கர்த்தர் எங்களை புறம்பே தள்ளிவிட்டார் என்கிறதான உணர்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்குள்ளே ஒரு நம்பிக்கை கர்த்தர் தருகிறார். என்னன்னா, நான் உனக்கு காணப்படுவேன். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது அதிலிருந்து வருகிற விஷயம் என்னன்னு சொன்னால், நான் உனக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லும்போது அது எதை எனக்கு சொல்லுதுன்னா, நீ தேடுனா நிச்சயமாக நீ அவரை பார்ப்ப, நீ தோல்வி அடைய மாட்ட, நிச்சயம் நீ அவரை காண்ப என்கிறதான அந்த ஒரு அஷூரன்ஸை எனக்கு அது தருது. ஆமென், சோத்திரம். அப்போ ஃபஸ்ட் சண்டேல தொடர்ந்து எங்கெல்லாம் கர்த்தர் அற்புதங்களின் மூலமாய் வெளிப்பட்டார் என்பதை நம்ம பார்க்க நமக்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்போ முதலாவது நான் சொன்னேன், இது என்ன மலை என்ன மலை, ராஜாக்கல்ல கையளவு மேகம், கர்மேல் பர்வதம், அங்கே பார்த்தோம். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. வாரம் வாரம் சம்மரி மாதிரி நான் சொல்லினே வர மனப்பாடமாக, ஆனாலும் நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீங்க. சோத்திரம். கவனிக்கணும், நோட்டெல்லாம் எழுதுறீங்க, அந்த நோட்டெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு தெரில. ஸோ நான் தான் ஒரு நாளைக்கு வாங்கி டிக்டேஷன் பண்ணி மார்க் பண்ணணும். அப்போ கர்மேல் பர்வதம் இல்லையா, அவன் சொல்கிறான் 7 முறை என்ன பண்ணு, போய் பார். அப்போ 7 முறை என்னை போய் பார்க்க வைப்பது எதுன்னு சொன்னால் இந்த வார்த்தை, நான் உனக்கு காணப்படுவேன். அப்படி கர்த்தர் ப்ராமிஸாக சொல்லுறதுனால தான் அது என்னை மீண்டும் மீண்டுமாய் ஓட வைக்குது. மீண்டும் மீண்டும் அந்த விசுவாசத்தை அது தூண்டி எழுப்பி கொண்டே இருக்குது. அடுத்தது நிறைய சம்பவங்கள் பார்த்தோம். அன்னாளை குறித்து பார்த்தோம் இல்லையா, எலியேசரை குறித்து பார்த்தோம். சோத்திரமாமே, அவர்களுக்கு எல்லாம் அந்தந்த இடங்களிலே கர்த்தர் காணப்பட்டார். அன்னைக்கு கடைசியாக நான் கொண்டு வந்தது எங்கன்னா சிமியோன். கர்த்தர் காணப்படுகிறார், ஆனால் அதை காணக்கூடியதான கிருபை, அதை பார்க்கக்கூடிய, அதை விளங்கி கொள்ளக்கூடியதான ஆவிக்குரிய தன்மை உனக்கு வேணும் என்பதை நான் சொன்னேன். ஆமென், சோத்திரம். லாஸ்ட் சண்டே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் பேசும்போது என்ன பேசினேன்னு சொன்னால், அது என்னமோ நீ பேசின அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. ஆமென், சோத்திரம். என்ன சொன்னேன், 3 பேரை குறித்து பேசினேன். ஒன்று, அதாவது உனக்குள்ளே இருந்து வெளிப்படும் கர்த்தர். அதான் லாஸ்ட் சண்டேவுடைய செய்தி. உனக்குள்ளே இருந்து வெளியே வருகிறதான கர்த்தர், உனக்குள்ளே காணப்படுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா.
அப்போ யோசேப்பை குறித்து பார்த்தோம். சோதரன் அற்புதமான ஒரு வார்த்தை, ஒரு சிங்கிள் வார்த்தை எடுத்தோம். என்ன வார்த்தை பத்தியா? மறக்கல பார், நான் தான் அவன். ஆமென். சோதரம், நான் தான் அந்த யோசேப்பு அப்படின்னா. அதுக்கப்புறமா ஸ்தேவானுக்கு போகணும். ஸ்தேவானுடைய முகத்தில் தேவனை ஜனங்கள் கண்டார்களாம். எனவே அவனோடு கூட தர்க்கிக்க முடியல. கர்த்தர் அவனுக்குள்ளேருந்து வெளிப்படுகிறார். அந்த ஞானம், அந்த கிருபை, அந்த விஸ்டம், ஆமென், வேத அறிவு அவனுக்குள்ளே தோன்றினது. அதை தர்க்கிக்க முடியாமல் அவனை கல்லிருந்து கொலை செய்து போட்டார்கள். மூன்றாவது யாரை பார்த்தோம்? யோவான் அப்போஸ்தலன், பத்மோத்தீவிலே யோவான். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அங்கே கர்த்தர் தனிமையாக இருந்த அவனுக்குள்ளே கர்த்தர் வெளிப்படுகிறார். ரெவலேஷன் என்கிறதான அற்புதமான விஷயத்தை, இனி நடக்க போகிற விஷயத்தை எழுதக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்தார். அதிலே தேவன் வெளிப்பட்டார் அவனுக்குள்ளே. அப்போ உனக்குள்ளே தோன்றுகிற, உனக்குள்ளே வெளிப்படுகிறதான கர்த்தர் என்று சொல்லி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். ஆமென். இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அந்த வசனத்தை நம்ம கவனித்து நம்ம முடிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எரேமியா 29:14, நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் எப்படி கொண்டு போக போகிறேன்னு சொன்னால், God appears for me, எனக்காக, அதாவது என்னுடைய சார்பில், என் பட்சத்தில் எனக்காக தோன்றுகிறதான அல்லது வெளிப்படுகிறதான தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு சண்டே என்ன பார்த்தோம்? தேவன் செய்கிற அற்புதங்கள், அடையாளங்களிலே கர்த்தர் வெளிப்படுகிறார். அடுத்தது நான் சொன்னேன், உனக்குள்ளே இருந்து வெளிப்படுகிற தேவன். இன்னைக்கு நான் பேச போகிறது என்னன்னு சொன்னால், உனக்காக, ஆமென், ஹல்லேலூயா, உனக்காக வெளிப்படுகிறதான கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. He stands for you. உனக்காக வந்து நிற்கிறதான தேவன். ஆமென். 4 குறிப்புகளை இந்த காலையில் சொல்லி முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அலையில் போடலாமா? ஒரு மாதிரி மந்தமாக அப்படியே என்ன பார்த்துன்னுக்கிறீங்க, அப்படி பார்க்கக்கூடாது. ஆமென். சரிங்க, பார்க்கலாம். சோத்திரம். பக்கத்தில் இருக்கிற ஆள் சொல்லு, கர்த்தர் உனக்காக வெளிப்படுவார், உன் பட்சத்தில் வந்து நிற்பார். ஹல்லேலூயா. நீ அதனால தூங்காதே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், சோத்திரம். ஓகே. அப்போ எனக்காக வெளிப்படும் தேவன். நம்ம பல நேரங்களில் என்ன யோசிக்கிறோம் சொன்னால், எனக்கு யாரும் இல்லை, எனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லை, என் கூட நிற்க ஆள் இல்லை, எனக்காக வாதாட ஆள் இல்லை, இப்படியெல்லாம் பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவர் எனக்காக நிற்கக்கூடியதான தேவன். ஆமென், சோத்திரம். முதலாவது காரியம், God fight for you. அதான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். உனக்காக வந்து அவர் நின்று உனக்காக யுத்தம் செய்கிறதான கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் எங்கெல்லாம் பைபிளில் யுத்தம் நடந்ததோ அங்கெல்லாம் போயிடாதீங்க. ஆமென். நான் வேற மாதிரி. ஆமென். ஆதியாகமம் 31 அதிகாரம், ஆதியாகமம் 31 அதிகாரம், அதனுடைய 24 வசனம். ஆதியாகமம் 31:24. அதான் சோத்திரம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். பைபிள் எல்லாம் பெரட்ட முடியலன்னா பெரட்டின்னு இருக்காதீங்க. சோத்திரம், விட்டுடுங்க. ஆமென். அது கூட ஏன் மல்லு கட்டணும்? வீட்டில் மல்லு கட்டுங்க. வீட்டில் உட்காந்து பைபிள் என்ன பண்ணுங்க, எடுத்து திறந்து அதிகாரம் படிங்க. பழைய ஏற்பாட்டில் என்னென்னலாம் புக்கு இருக்குதுன்னு படிங்க மனப்பாடமாக. சோதரம், அதெல்லாம் மனப்பாடமாக சொல்லி பாருங்கள், எழுதி பாருங்கள். இதெல்லாம் நீங்களாகவே ஹோம்ஒர்க்காக வீட்டிலலாம் பண்ணுங்கள். ஆமென், சோத்திரம். இங்கே வந்துட்டு நான் ஆதியாகமம் போது நடு பைபிளில் திறந்துன்னு பார்த்துட்டு இருந்தீங்களா, எனக்கு ரொம்ப பிபி ஏறிடுது. ஆமென், சோத்திரம். அதனால் கவனிக்கணும். திறக்க முடியலன்னா அதுக்கு தான் உஷார் இருக்கணும். ஆமென். அந்த நாலேஜை கர்த்தர் தரணும். ஆமென். வசனம் என்ன சொல்லுதுன்னா, அறிவாளிக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டீங்கன்னா நீ என்ன பண்ணிடணும், உனக்கு தெரியும் நீ பிழிஞ்செத்த முட்டாள்னு. அப்போ என்ன பண்ணிடணும்னா, நல்லா அப்படி உட்காந்து கம்பீரமாக கத்தாக உட்காந்துன்னு பேசாமையே கம்முன்னு இருந்துடணும். ஆனால் நீங்கள்லாம் பேசிக்க கூட. அப்போ பார்ப்போம், இவர் பேச மாட்டார், பயங்கரமான ஆள் பொழுகுது அப்படி. அதெல்லாம் நீ பேச, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கம்முன்னு இருந்துடணும் முடிகிற வரைக்கும். அப்போ அவன் முடிகிற போதே குழப்பத்திலே போவான், இவர் பெரிய ஆள் பொழுகுது, நம்ம பேசுறதெல்லாம் அவருக்கு ரொம்ப சீப் பொழுகுது அப்படின்னு. அந்த மாதிரி
பைபிள் எடுக்க தெரியாதவன் என்ன பண்ணணும்னா கம்முன்னு பைபிளை மூட்டு ஆண் என்ன பார்த்து நேக்கணும். சோதரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சோதரம். அப்போ கவனிக்கணும், லாபான் யாருடைய மாமனார்? யாக்கோபுடைய மாமனார். சோதரம். யாக்கோபு அவங்க பொண்ணை லவ் பண்ணிட்டு போயிட்டான். போனால் அவன் லவ் பண்ண பொண்ணை கட்டி கொடுக்கல, அக்காவை கட்டி கொடுத்துட்டாங்க. சோதரம். அதுக்கப்புறமா அவன் ஒரு 7 வருஷம், அதுக்கப்புறமா ஒரு 7 வருஷம் அப்படின்னு சொல்லி போட்டு தீட்டி எடுத்து அவனை 10 முறை சம்பளம்லாம் மாற்றி கொண்டு 20 வருஷம் மாமா கிட்ட லாபான் யாக்கோபு என்ன பண்ணுறான்? வேலை செய்கிறான் பாருங்க. அப்படியெல்லாம் வேலை செய்து இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், உன் தேசத்துக்கு போ, நீ 20 இயர்ஸ் ஆயிடுச்சு, நீ எல்லாத்தையும் உன் மனைவி பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு உன் சொந்த இடத்துக்கு போகணுன்னு அவன் எல்லாம் கூட்டிகிட்டு போனால் இவன் மாமனார் ஆளெல்லாம் கூட்டிகிட்டு அவனை பின்தொடர்ந்து வந்து நிறுத்திட்டான். அப்போ நிறுத்தத்துக்கு முன்னாடியே கர்த்தர் அவனுடைய சொப்பனத்தில் தோன்றி படிங்க, போடுவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கே போய் என்ன சொல்கிறாரு? எச்சரித்தாராம். ஆமென். ஏன் எச்சரிக்கிறார்னா 31:29 படிங்க. 31:29. அவன் சொல்கிறான், ஐ ஹேவ் பவர் டு டூ ஹார்ம் யூ. உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. எப்படி பேசுகிறான் பத்தியா? யாக்கோபு, உனக்கு பொல்லாப்பு செய்ய, உனக்கு எதனா ஒரு தீங்கு உண்டாக்க எனக்கு என்ன இருக்கு? பவர் உண்டு அப்படின்றார். அப்படிப்பட்டவங்கிட்ட ஆண்டவர் போய் சொன்னார், அவனை ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. அவனை போய் பார்த்து பேசும்போது அவனை மிரட்டுறதோ அவனுக்கு எதனா ஒன்று பண்ண கொண்டா அவனை அங்கேயே வச்சு உதைப்பேன் உன்னை அப்படின்னு போகிறதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே தூக்கத்தில் போய் நின்றுட்டார் உன் ஆண்டவர். ஆமென். அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர்னு பார்த்துக்கணும். ஆமென். அவனை எச்சரிக்கிறார், கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, இன்னும் பேச போகிறத ஒழுங்காக என்ன பண்ண எழுதி வச்சுன்னு பேசு, அங்கே போய் உளறி தள்ளி என்கிட்ட உதவாங்கக்கூடாது. ஆமென். உங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு பாரு. சோத்திரம். முந்தின நாள் நைட்டை கிளம்புறதுக்கு முன்னாடி ஆண்டவர் போயிட்டார் அங்கே. இங்கே வந்து யாக்கோபு கிட்ட, டே நாளைக்கு மாமனார் வரான்டா, உன்னை மிரட்டுவான் கொல்லுவான், நீ பயப்படாத அப்படியெல்லாம் சொல்ல. அங்கே போயிட்டார். அங்கே போயிட்டு ஜாக்கிரதையாக இருந்துக்கோன்னு எச்சரிக்கிறாராம். ஆமென். அப்போ இன்னைக்கு காலையில் ஒரு விஷயத்தை நாம் பாருங்க, இதுதான் மருமக வேணும். தேங்க்யூ. ஒரு காரியத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். அப்போ நான் உனக்கு காணப்படுவேன்னு சொன்னால் கவனிக்கணும். சம்டைம் நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னால், எனக்கு அவர் கண்ணு முன்னாடி தெரியணும்னு நினைக்கிறோம். ஆமென். நம்ம அதை விரும்புகிறோம். நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அப்படி வந்து இறங்கி நிற்கணும், இல்லை என் ரூமில் இருக்கணும், நான் பார்க்கணும். அப்போ பார்த்தா நமக்கு ஒரு தெம்பு வந்துடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இது அப்படியே உல்ட்டா. சோதரன். இவர் எங்கே காணப்படுறாரு? மாமனாருக்கு காணப்படுறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போது அவன் ஃபோன் பண்ணி யாக்கோபுக்கு, நேற்று நைட்டு நான் ஆண்டவர் வந்தார் என் ரூமுக்கு அப்படின்னா உங்களுக்கெல்லாம் காண்டாகுமா ஆகாதா? ஆமென். இப்போ அவர் சொல்ல, நேற்று நைட்டு என் ரூமுக்கு வந்தார்னா நம்ம என்ன நினைப்போம்? நான் வான்னு கூப்பிட்டுக்கிறேன், ஜோம் பண்ணுக்கிறேன், என் ரூமுக்கு என்ன பண்ண மாட்டுறாரு? வரமாட்டுறாரு. அவன் ஒருத்தன் என்னை பின்தொடர்ந்து வரான், சரியான ஆள், ஏமாத்துக்காரன். என்னை 20 வருஷம் வேலை வாங்கி என்னை ஏமாத்தினவன் அவன் ரூமுக்கு போய்கிறார் பார், அவன் கூப்பிடவே இல்லை, அங்கே போய்கிறார் பார் சொல்லி நமக்கு ஆண்டவர் மேலே ரொம்ப கோபம் வரும். அவ்வளோ கோபத்தில் தான் நீங்களாம் இருக்கிறீங்க. அதனால தான் ஆவியானவர் உங்களோட கூட பேசுகிறதுக்கு இந்த வசனம் எல்லாம் கொடுத்து அமைச்சிருக்கிறார். ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு வந்து புரியுறது இல்லை. ஆனால் ஆண்டவர் சைலண்ட்டாக இறங்கி போய் அங்கே நின்று எச்சரிச்சிட்டாராம். ஜாக்கிரதையாக பேசிக்கோ, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அவங்ககிட்ட அப்படின்னுட்டார். ஆமென். சோதரா. அப்போ இவன் வந்து சொல்கிறான், உன் ஆண்டவர் என்ன பண்ணார்? நான் இன்னும் வேணால் ஆம் பண்ண முடியும், உன்னை அந்த பவர் எனக்கு இருக்குது, உன்னை நான் தீங்கு செய்ய எனக்கு முடியும், ஆனால் என்னால் செய்ய முடியல. காரணம் என்னன்னா, உன் ஆண்டவர் உன் பக்கத்தில் நிற்கிறார், உன் ஆண்டவர் உனக்காக நிற்கிறார். அவர் வந்து என்னை எச்சரிச்சுட்டு போயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஆமென். அநேக நேரங்களில் நம்ம ஏதோ கர்த்தர் கைவிட்டுட்டாரு, நம்ம ஏமாந்துட்டத மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் எங்கே போய் கர்த்தர் என்ன செய்யணுமோ அங்கே போய் நிற்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே நின்றுட்டு யாக்கோபுக்காக நிற்கிறவர் யாக்கோபுனுடைய பக்கத்தில் நிற்கல. அவர் எங்கே போய் நிற்கணுமோ, எவனை எச்சரிக்கணுமோ அங்கே போய் எச்சரித்து, எவனை ஆஃப் பண்ணணுமோ அவனை போய் கர்த்தர் ஆஃப் பண்ணார். அதே போல் தான் இன்னொரு விஷயம், நம்பர்ஸ், என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5-10 வசனங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5-10 வசனம். ஓகே, போதும். நான் சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்க. மோவாபின் சமவெளியில் இஸ்ரவேல் ஜனங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படியே கூட்டம் கூட்டமாக அந்த 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 சமவெளியில் இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க. அவங்க அங்கே டென்ட் அடித்து தங்கி இருக்கிறாங்க. சோத்திரம். இப்போ பாலாக் என்கிறதான ராஜாவுக்கு இந்த ஜனத்தை பார்த்தா பயமாக இருக்குது. ஐயோ, இந்த ஜனத்தை எப்படியாச்சும் நான் தோற்கடிக்கணும், இவளை நான் ஜெயிக்கணும் அப்படின்றதான இந்த ஜனத்தின் மீது இந்த பயத்தினால என்ன செய்யலான்னு சொல்லி பார்த்தா, அப்போது இருந்ததான ஒரு ப்ராஃபட்டுக்கிட்ட ஆள் அனுப்புகிறான். நீ ஆசீர்வதிக்கிறவரில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, நீ சபிக்கிறவரில் கர்த்தர் சபிக்கிறாரு. எனவே பீலையாம் என்கிறதான நீ இந்த ஜனத்தை என்ன பண்ணு, சபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆள் அனுப்புகிறான். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் அந்த அதிகாரம். அதனால நம்ம விட்டு விட்டா படிக்கலாமா? 5-6 வசனத்தை முதல்ல படிங்க. எனக்கு எதிரே அவங்க இறங்கி இருக்கிறான். பூமியையே விசாலத்தை என்ன பண்றான், அவன் நிரப்பிடுறான், மூடிடுறான். அப்படி இருக்கிறான்னு சொல்லி ஆள் அனுப்புறாங்க. சோத்திரம். 9ஆம் வசனத்தை 7-8 படிங்க. அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றார். சம்பவம் புரியுதா? ஆள் வந்தாச்சு, இன்னும் கையில் எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க. குறி சொல்வதற்கு வேண்டியதான கூலியே எடுத்துன்னு வந்திருக்கிறான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? சோதரம். குறி சொல்லுறதுக்கு வேண்டிய கூலியை கையில் கொண்டு வந்திருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. சோதரம். அதோடு கூட தான் பிலேயாமுடைய இடத்துல நைட்டு தங்கி இருக்கிறான். பிலேயாம் சொல்கிறான், நாளைக்கு காலையில் உனக்கு நான் பதில் சொல்கிறேன். 9ஆம் வசனம். அதுதான் போடுவார். இல்லையா? ஹல்லேலூயா. தேவன் பீலையாம் இடத்துல தேவன் இஸ்ரவேலுடைய லீடர்ஸ் கிட்ட போல, லீடர்ஸ் கவனிங்க, ஒருத்தன் உனக்கு சூனியம் வைக்கிறதுக்கு காசோடு கூட வந்திருக்கிறான். பீலையாம்னு ஒருத்தன் நாளைக்கு உங்களெல்லாம் சபிப்பான். டோன்ட் ஒரி அபவுட் இட், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் இஸ்ரவேல் லீடர்ஸ் கிட்ட கர்த்தர் வரல. எங்கே போகிறாரு? பீலையாம் கிட்ட போயிட்டார். அங்கே போய் பீலையாம் கிட்ட நின்றுட்டார். சோத்திரம். ஆமென். அதுதான் என்ன கேள்வி? யாருக்குடா நைட்டு இடம் கொடுத்து தங்க வச்சிருக்கிற? ஹூ இஸ் திஸ் பீப்புள்? எனக்கு படிக்கும் போது சூப்பராக இருந்தது அந்த கேள்வியெல்லாம். உன்னிடத்தில் தங்கியிருக்கிற இவங்கெல்லாம் யார்? அவன் சூனியம் வைக்கிறதுக்கு காசோடு உட்கார்ந்துன்னு இருக்கிறான். இவனை நீ நைட்டு தங்க வச்சுன்னுக்கிற, இவன்லாம் யார்? ஆமென். ஹல்லேலூயா. எப்படி கேட்குறாரு, எப்படி பேசுகிறார் பாரு. சோதரன். அதுதான் உனக்காக நிற்கிறதான கர்த்தர் அவர், உனக்காக ஃபைட் பண்ணுகிறதான கர்த்தர் அவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பீலையாம் கிட்ட போய் நின்றுட்டு கேட்குறாரு, வீட்டில் இருக்கிறாங்களா அவங்க யாரு? படிங்க. அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றார். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீட்டாக க்ளீனாக சொல்லிட்டார். நீ என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது, அவங்கள சபிக்கவும் கூடாது, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த ஹிஸ்ட்ரி அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு முறை, 2 முறை, அப்புறமா 3வது முறையும் அப்ரோச் பண்ணுவாங்க. அப்புறமா பீலையாம் நின்று அவன் 24ஆம் அதிகாரத்தில் வந்துட்டிங்கன்னா அவன் நின்று அவன் வாயை திறந்தா கர்த்தர் என்ன பண்ணுவார்? இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார்.
ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ தேவன் தன்னுடைய ஜனத்துக்காக வந்து நின்று எவனோடு கூட பேசணுமோ அவனோடு கூட பேசுகிற அற்புதமான தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன்னுடைய ரூமுக்கு ஆண்டவர் வரலன்றதால வருத்தப்படாத, அவர் வேற எங்கேயோ போயிருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென், ஸ்தோத்திரம். உன்னை ஒருத்தன் மிரட்டினா ஆண்டவர் அவனை மிரட்டுவார். ஆண்டவர் எச்சரிக்கிறார், ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, கவனமாக பேசு. இங்கே சொல்கிறார், உன்னால் அவங்களை என்ன பண்ண முடியாது, சபிக்க முடியாது. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜனம், அது என்னுடைய பீப்புள், என்னுடைய ஜனம். என் ஆசீர்வாதம் அவன் மேலே இருக்குது, என் பாதுகாப்பும் அவன் கூட இருக்குது. நான் அவனை வழி நடத்தி கொண்டு வருகிறேன், நான் அவனை எகிப்துலேருந்து கொண்டு வரேன், நான் அவனை கானானு கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் அவ்வளோ ஈஸியாக நீ எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி நீ என்ன பண்ணிட முடியாது, இந்த ஜனத்துக்கு பண்ணிட முடியாது என்பதை கர்த்தர் பிலேயாமோடு கூட பேசினார். தன் ஜனத்துக்காக காட்சி அளித்த அல்லது காணப்பட்டதான அற்புதமான தேவன் அவர். ஆமென், ஸ்தோத்திரம். ரெண்டாவது, என்னுடைய ரெண்டாவது குறிப்பு, ஸ்தோத்திரம், என்னுடன் எனக்காக நிற்கிறதான தேவன் அவர். நான் தெளிவாக சொல்கிறேன். ஒருவேளை தலைப்பு உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி போவோம். கவனிக்கணும். என் கூட நிற்கிறதான தேவன் அவர். ஸ்தோத்திரம். எப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நிற்கிறார்னு சொன்னால், நான் ஒரு காரியத்தை துவங்கி அதை செய்து கொண்டு இருக்கையில் அதை செய்து முடிப்பதற்கு முன்பதாக எனக்கு ஒரு தடங்கல் வருகிறது அப்படின்னு சொன்னால், அந்த தடங்கல் வராதபடி காத்து நான் அந்த காரியத்தை செய்து முடிக்க வரைக்கும் என் கூட எனக்கு துணையாக நிற்கிறதான கர்த்தர் அவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். செய்திகள் நீங்கள் உள் வாங்கிக்கணும், அந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்துக்குள்ளே போகணும். ஆமென். நான் மிடில் ஆஃப் சம்திங்கில் இருக்கிறேன், நான் ஒரு விஷயத்தை செய்து கொண்டு வந்துட்டேன், முக்கால் தூரம் வந்துட்டேன். ஆனால் இப்போ அந்த கால்வாசியை முடிக்க முடியாமல் ஒரு என்ட்ரன்ஸ் வருது, ஒரு தடை வருது அப்படின்னா, ஆண்டவரே இந்த தடையை கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தர் கூட இருந்து அந்த தடையை மாற்றி செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிக்க தேவன் உன் கூட நிற்கிறதான கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 10, யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜோஷுவா சாப்டர் 10 verse 12. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்கே 5 ராஜாக்கள் யுத்தத்துக்கு எதிர்த்து வராங்க, கிபியோனுக்கு எதிராக. கிபியோனியரோடு கூட யோசுவா உடன்படிக்கை செய்து கொண்டதுனால கிபியோனியர்கள் வந்து யோசுவாவினுடைய உதவியை கேட்குறாங்க. எனவே இஸ்ரவேலர்கள் கிபியோனியருக்காக இந்த 5 ராஜாக்களோடு கூட எதிர்த்து யுத்தம் பண்ணுறாங்க. அப்போ யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது, ஜெயம் வந்து கொண்டு இருக்கையில் இப்போ இன்னும் முடியல யுத்தம். ஆனால் எது முடியுது சொல்லுங்க? யுத்தம் முடியல, பட் எது முடியுது? அந்த டே முடியுது. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? அந்த நாள் முடிய போகுது. ஸ்தோத்திரம், ஆமென். ஆனால் யுத்தம் இன்னும் ஃபினிஷ் ஆகலை. அப்போது யோசுவா வசனம் சொல்லுது, யோசுவா கர்த்தரோடு கூட பேசி. எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஆமென், ஹல்லேலூயா. அழகான வார்த்தை. அவன் கேட்குறான், இந்த நாள் கொஞ்சம் முடிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, நான் என் ஓட்டத்தில் ஓடிட்டு கொண்டு இருக்கிறேன், இன்னும் நான் முடிக்கலை, நான் இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. இன்னும் ஃபினிஷ் பண்ணணும்னா இந்த டே எனக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகணும். அதனால் எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இது முடிச்சிட வேணாம் என்று அவன் கேட்டுக்கொண்ட பொழுது அவனுடைய ஓட்டத்தினுடைய தடையாக இருந்ததான காரியத்தை கர்த்தர் நிறுத்தினாராம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்போ பூமியினுடைய சுழற்சியே நின்று இருக்குமானால் உனக்கா எனக்கா இன்னைக்கு இருக்கிற இன்டென்ஸ், இன்னைக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் ஏமாத்திரம். ஆமென், சோதரம். சத்தியமாக இப்போ நம்ம யாரும் போய் பூமியை நிறுத்திருங்க ஆண்டவரேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தடை எதுவும் இல்லை. அப்போ பூமி சுழல்வதையே நிற்க வச்சார் கர்த்தர்னு சரித்திரத்தில் எழுதப்பட்டது உண்மையானா, இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற தடை எப்படிப்பட்ட தடை? அப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு வேலையை செய்து ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க, இல்லை ஒரு படிப்பை எடுத்திருக்கிறீங்க, 5 வருஷம் படித்து முடிச்சுக்கணும், 5.5 வருஷம் படிக்கணும், அது முடித்தோன்னா நான் அதை படிக்கணும், இப்படி ஓடிக்கொண்டு இருக்கையில் அந்த படிப்பு படித்து முடிக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் உன் கண்ணுக்கு முன்னாடி வரும் பொழுது யோசுவா செஞ்ச சிம்பிள் விஷயம், கர்த்தரோடு கூட பேசி.
அவன் சொல்கிறான், இல்லை ஆண்டவரே, நான் 3 வருஷம் முடிச்சிட்டேன், இன்னும் 2.5 வருஷம் இருக்குது, நான் முடிக்கணும். அதுக்கு வேண்டியதான விஷயத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் செய்யுங்க. இந்த விஷயத்தை நான் துவங்கிட்டேன், அதை நான் சக்ஸஸாக கொண்டு போய் நிறுத்தணும் ஆண்டவரே, எனக்கு இந்த தடை வருது போல் இருக்குது, கர்த்தர் அதை மாற்றுங்கன்னும் பொழுது யோசுவாவின் பட்சத்தில் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் நின்று அவன் அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்தார். இருக்கீங்களா? ஹல்லேலூயா, சோதரம். அப்போ இன்றைக்கி நீங்கள் ஓடுறதான ஓட்டம், அது பொருளாதாரத்துக்காக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், உங்கள் வருமானத்தை ஈற்ற ஓட்டமாக இருக்கலாம். இந்த ஓட்டங்களிலெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. ஆமென். வெள்ளிக்கிழமையில், இந்த வெள்ளிக்கிழமை விசேஷமாக நான் அதுக்காக தான் ஜெபம் பண்ணேன். உங்களுடைய வேலைகளும் உங்களுடைய அலைச்சல்களும் உங்களுடைய ஓட்டங்களும் உங்களுக்கு சக்ஸஸாக மாறணும், அதுக்காக தான் ஃப்ரைடே ப்ரேயர் பண்ணேன். அதனால் நீங்கள் ஓடுகிறதான ஓட்டத்தில் ஏதோ ஒரு கார் மேகம் மூடுற மாதிரி இருக்குது, ஐயோ என்ன பண்ணுவேன் அப்படின்னும் போது நீ கர்த்தரோடு கூட பேசும் பொழுது உனக்காய் வந்து நின்று கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்து நீ ஜெயமாய் முடிக்க உன் பட்சத்திலே தோன்றுகிறதான கர்த்தர் அவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ உன் ஓட்டத்தில் நீ தனிமை இல்லை. அந்த ஒரு பாட்டில் வரல ஒரு வார்த்தை, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். எஸ் லோர்ட், நம்புவேன் இறுதி வரை. ஆமென், ஹல்லேலூயா. என் ஓட்டத்திலே நான் தனிமை இல்லை, உங்கள் ஓட்டத்திலே நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. ஆமென், சோதரர். அதனால் எதை நீங்கள் ஆரம்பித்து ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களோ அந்த ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். நிருபகாரன் சொல்லும்போது சொல்கிறான், உன்னிலே ஆரம்பித்ததான விசுவாசம் அவர் ஆரம்பித்தவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கவும் ஆரம்பித்தவர் உதவி செய்வார். ஆமென். அதனால் நடுவில் எதனா தடைகள் வந்துடுமா அப்படின்னு நினைக்காத, உன் பட்சத்தில் உன் கர்த்தர் வந்து நின்று அவைகளை உனக்கு சரி செய்யக்கூடிய தெய்வன் அவர், உனக்கு அவர் காணப்படுவார். ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தது நான் 3ஆவதாய் சொல்ல விரும்புகிற விஷயம், அடுத்தவன் என்னை பார்த்து கேட்குற கேள்விக்கு என் தேவன் பதிலாய் வந்து நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி எழுதிக்கிங்க, காட்ஸ் அப்பியர் ஆஸ் எ ஆன்சர் ஃபார் மை எனிமி. என் எனிமி கேட்குறதான கொஸ்டினுக்கு ஆன்சராக தேவன் வந்து அப்பியர் ஆகிறார். ஆமென், புரியுதா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா.
வாசிக்க போகிறோம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Daniel chapter 3 verse 15. Daniel chapter 3 verse 15. இப்போதும் எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து, நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாது இருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுகிறீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். That is the question. Who is going to deliver you from my hand? ராஜாவாகிய என் கைக்கு உங்களை தப்பிக்க போகிற தேவன் யார்? அந்த தேவனுடைய பேர் என்ன சொல்லு. உன்னை யார் என் கைக்கு விடுதலையாக்க போகிறான்? அதுதான் கொஸ்டின். ஆமென். சோதரன், இன்னைக்கு எத்தனை பேர் கேள்வியின் மத்தியில் நிற்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கேள்விகள், பட் எனக்கு பதில் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. எனக்கு பதில் சொல்லுவதற்கு வேண்டியதான சூழ்நிலை இல்லை. நான் அந்த சூழ்நிலையில் நின்று கொண்டு இருக்கிறேன். நீ என்னை பார்த்து கேள்வி கேட்குற இடத்துல நீ நின்று இருக்கிற. ஆனால் உனக்கு பதில் சொல்கிறதான இடத்துல இப்போ நான் இல்லை. ஆமென். நீ என்னை பார்த்து கேள்வி கேட்கக்கூடியதான நிலைமைக்கு நான் இருக்கிறேன். ஆமென். அப்போ அவன் கேள்வி கேட்குறான், யார் தப்பி வைக்க போகிறா சொல்லு அப்படின்னும் போது அந்த கேள்விக்கு ஆன்சர் பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்கிறாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, தப்பிக்க வல்லவராக இருக்கிறாரு, பட் அப்படின்னு வந்துட்டாங்க. ஆனாலும் வந்துட்டாங்க. நமக்கு எப்பவுமே அந்த ஆனால் வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ கூட நான் ஒரு ஆனால் போட்டு வச்சுருக்கிறேன். போன வாரம்லாம் ஸ்பீக்கர் வாங்கலான்னு செம்ம உற்சாகத்தில் இருந்தேன். ஸ்பீக்கர் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாகுது எங்களுக்கு. இதெல்லாம் வாங்கி பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. நிறைய முறை ரிப்பேர் பண்ணிட்டேன். வேலைகளெல்லாம் கேட்டுட்டேன், கொண்டுட்டேன். போன டியூஸ்டேவோ போயிருக்கணும். பட் எனக்கு தெரிஞ்சவன் அந்த கடையில் வேலை பண்ணுறவர் இல்லை. அதனால் இந்த வாரம் வாங்கன்ட்டார். 2 ஸ்பீக்கர் 80,000 ரூபாய் ஆகுது. என்கிட்ட காசு கிடையாது. நான் யோசித்தேன், ஓகே கிரெடிட் கார்டில் போட்டுட்டு மாதம் அப்படியே இஎம்ஐ போட்டு கட்டிக்கலாம், ஒரு 2 வருஷத்துக்கு அப்படி போட்டு கட்டிக்கலான்னு சொல்லி ரொம்ப உற்சாகமாக இருந்தேன் பாரு. இப்போ ஆனால் போட்டேன். ஆமென். ஸோ இது நம்ம வாழ்க்கையில், எல்லார் வாழ்க்கையிலும் இப்போ ஒரு மாதிரி பயம் வருது. 2 வருஷத்துக்கு இஎம்ஐ போடணும், கட்ட முடியுமா முடியாதா? நான் சர்ச்சுடைய ஃபண்டை எதிர்பார்த்து தான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது சர்ச்சுடைய இன்கம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ இதில் எப்படி நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, இல்லை போய் சிக்கலில் மாட்டிப்போமா அப்படின்னோடனே செவ்வாய்க்கிழமையே போயிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ ஒரு வாரம், அடுத்த வாரம் போகலாம் பாஸ்டர் நம்ம இந்த ஒரு வாரத்தில் என்ன ஆகிப்போச்சுப்பா. பட் அந்திரேயாவும் நம்ம லிஸ்ட்டில் சேர்ந்தவர் தான். அந்திரேயும் ஓடி போய் டிஃபன் பாக்ஸில் 5 அப்பம் 2 மீனை பார்த்துட்டு ஓடி வந்து ஏசுநாதர்கிட்ட, ஏசப்பா 5 அப்பம் 2 மீன் இருக்குது, ஆனாலும் இவ்வளோ பேருக்கு எப்படி பத்தம் சோதரம். ஆமாம், நம்மளே ஒரு ஆனால் போட்டுடுவோம். அந்த மாதிரி தான் இவங்களுடைய ஆன்சர். தப்பிக்க வல்லவராக இருக்கிறாரு, அப்படி இல்லைனாலும் நீர் வச்சிருக்கிற பொற்சிலையை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். அப்போ அந்த ஆன்சர் பற்றியா நியூட்ரலாக இருக்கும் ஆன்சர். சிலர் சொல்லுவாங்க நியூட்ரல்னு ஒன்று இல்லவே இல்லை, ஒன்று நீ இந்த சைடு இருக்கணும், நீ அந்த சைடு இருக்கணும், நியூட்ரலே கிடையாதுன்னுவாங்க சிலர். அப்போ பதில் அப்படி தான் இருக்குது. ஆமென். அப்போ கேள்வி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என் கைக்கு உன்னை தப்பிக்க போகிறவன் யார்? இப்போ எக்காலம் மியூசிக்கெல்லாம் வாசித்துதான் நீ விழுந்து நான் வச்சிருக்கிற சிலையை என்ன பண்ணணும், வணங்கணும். இல்லைன்னா அக்கினி சூளையில் உன்னை தூக்கி போட போகிறேன். எந்த தெய்வம் என்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற போகுது? அதுதான் கேள்வி. பதிலும் எப்படி இருக்கு? அப்படியே ஒரு பக்கம் கொஞ்சம் விசுவாசமாக இருக்குது, இன்னொரு பக்கம் டேய் போடா, போனா போச்சு லைஃபு, ஆனால் நான் வணங்க மாட்டேன்டா, நான் அதிலே செத்து போவேன் போடா அப்படின்னு இருக்குது. ஆமே. ஆனால் ஆண்டவர் எப்படி ஆன்சர் கொடுத்தார் தெரியுமா? வாசிக்கணும். சோத்ரம் 25ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதான் மூளை குழம்பு விட்டார். ஆமே. ராஜாவுக்கு ஒரு நிமிஷம் பைத்தியம் முடிக்க விட்டார். அதுதான் ஆண்டவர் தருகிற பதில். ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? நீ நல்லா ஸ்ட்ராங்காக அல்லேலூயா சொன்னால் அவனை எல்லாவனுக்கும் பைத்தியம் பிடிக்க வைப்பார். ஆமே.
பதில் எப்படி இருக்குதுன்னா, அவனுக்கு அப்படியே மண்டை கறங்குது, சுத்துது மண்டை. அவன் கூப்பிட்டு கேட்குறான், 3 பேரை தானடா உள்ளே போட்டோம் நெருப்புக்குள்ளே, ஆனால் 4 பேர் உள்ளே சுற்றுறாங்களே, எப்படிடா இது? 4வது ஆள், உனக்கு ஆண்டவர் புரியுதோ புரியலையோ, அவனுக்கு தெளிவாக புரியுது, தெளிவாக சொல்கிறான். 4வது ஆறு யாருடைய சாயல்? தேவ சாயலாக இருக்குது. மௌன போட்டில் போகிறவனு கூட ஆண்டவர் பார்த்தா டேய் ஆவி வருத்துறானா. நம்ம என்ன சொன்னா, ஏசப்பா பார்த்து அவ்வளோதான் நமக்கு ஆவிக்குரிய தன்மை. ஆனால் ராஜா பாரு, ஆவிக்குரிய விஷயத்தில் நீட்டாக அவன் சொல்கிறான், இவன் தேவ மனுஷனுடைய சாயலில் இருக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆமென். அதுதான் ஆண்டவர் தருகிற பதில். நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறவனுக்கு நம்ம கொடுக்குற பதில் எப்படி இருக்கு சொன்னால், ஆண்டவர் செஞ்சால் செய்வார், இல்லைனாலும் இல்லை, பரவாயில்ல, அப்படி இப்படிலாம் நம்மளை நம்ம தேத்திக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படியெல்லாம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. செம்ம பதில் கொடுத்தார். அவர் உள்ளே வந்துட்டு கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு அவங்க கூட உலாவின்னு இருக்கிறார். அவன் அக்னிக்குள்ளே 4 பேர் என்ன பண்ணுறானா, உலாவி கொண்டு இருக்கிறான். ராஜாவுக்கு அப்படியே கிறங்குது மண்டை. கூப்பிட்டு கேட்குறான், எத்தனை பேரை உள்ளே போட்டா? எதனா 4வது ஆள் உள்ள தூக்கி போட்டியா? அவன் சொல்கிறான், இல்லை, தேவ மனுஷனு சால். அதுதாங்க கர்த்தர் உனக்கு எனக்கு செய்கிற பதில். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை என்னமோன்னு நினைக்கிறோம். இல்லை, உனக்கு பதில் சொல்ல முடியலையா, அமைதியாக இரு, கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார். உன்னை பார்த்து கேள்வி கேட்குறவனுக்கு பதில் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பதில் செய்வார். அந்த பதில் ஓங்கி நெத்தியில் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பதில். ஆமென். அது சாதாரணமான பதிலாக இருக்காது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா நான் பேசுறது? நிறைய இல்லஸ்ட்ரேஷன், நிறைய ஹிஸ்ட்ரி வேதத்திலேருந்து இதுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் எந்தெந்த இடங்களெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டதோ அங்கெல்லாம் அந்த கேள்விக்கு பதிலாய் கர்த்தர் தோன்றினார். ஆமென். 2 ராஜாக்கள் 18:35 எழுதி வச்சுக்கோங்க. அங்கே அசிரியாவினுடைய ராஜா ரப்சாக் அவன் சொல்கிறான், தவர் உன்னுடைய ராஜாவை என்ன பண்ணாத, நீ எசேக்கியாவை நம்பாத, கர்த்தர் காப்பாற்றுவார்னா சொல்லுவான், அதெல்லாம் நம்பாத. என் கைக்கு உன்னை தப்பி வைக்கிற தெய்வங்கள் யார்? அவன் எல்லா நாட்டையும் ஜெயிச்சுட்டு வந்தவன், எல்லா நாட்டு தெய்வத்து பேரையும் சொல்கிறான். இந்தந்த நாட்டெல்லாம் நான் ஜெயிச்சேன், இந்தந்த தெய்வங்களெல்லாம் ஜெயிச்சிருக்கிறேனே, உன் தெய்வம் எது? எது என் கையிலேருந்து உன்னை விடுதலை ஆக்கும் அப்படின்னு கேட்குறான் ரப்சாக். ஆமென். கர்த்தர் பதிலடி கொடுத்தார். எப்படி தெரியுமா? அவனுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு அவன் காதுக்கு. ஆமென். அதை கேட்டவொடனே மொத்த மிலிட்ரியும் கூப்பிட்டு என்ன பண்ணிட்டானா, போயிட்டான் அவன் நாட்டுக்கு. அந்த மாதிரி நியூஸு கொடுத்தார். இப்போ ஹாட் நியூஸ் ஒன்று கொடுத்தாரு. என்ன நியூஸ்ன்னு தெரில. அவனுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சான். அந்த செய்தியை கேட்டவொடனே அவன் என்ன பண்ணானா, எல்லோரும் கூப்பினே வாங்கடா, இதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், அதுக்கு போயிடலான்னு போயிட்டான். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாயடைச்சு நிற்கும் பொழுது, ஐயா இப்படி கேள்வி கேட்குறாங்களே, நான் என்ன பதில் சொல்லுறதுன்னு நிற்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு பதிலாய் தோன்றுகிறார். ஆமென். நான் உனக்கு காணப்படுவேன். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் உன் பக்கத்தில் வந்து நிற்கிற கர்த்தர். ஆமென். பெரிய ஒரு புயல் அது பவுலுடைய கப்பலை தாக்குது. ஈரோ கிளிதோன், காற்று பேர் என்னது? சோத்திரம். அன்னைக்கு நம்ம வாழ்ந்துருந்தானே டிவியில் என்ன சொல்லியிருப்பான், நேற்று இரவு ஈரோ கிளிதோன் என்கிறதான புயல், ஏன்னா இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் அடித்த பொழுது அந்த கப்பலுக்கு என்ன பேரோ தெரில, என்ன அந்த கப்பல் மீது அடித்து மோதி இத்தனை பேர் அங்கே ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள். ஆமென், சோதரம் அப்படின்னு இருப்பான். அதாவது பவுலாகிய நான் பயணிக்கிறேன், என்னை அழைத்தது நீ. எருசலேமில் சாட்சி சொல்கிற மாதிரி ரோமுலையும் நீ எனக்கு சாட்சி சொல்லணும்னு சொன்னது நீங்கள். என்னை ரோமுக்கு கொண்டு போகிறதும் யார்? நீங்கள் தான். ஆமென். நான் போயின்னு இருக்கிறேன். ஐ எம் மிடில் ஆஃப் யுவர் பிளான். உன் திட்டத்தினுடைய நடுவில் நான் இருக்கிறேன். உன் திட்டத்தை விட்டு நான் ஓடலை, உன் திட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறேன். ஐ எம் இன்சைட் த ஷிப். நான் ஷிப்புக்குள்ளே தான் இருக்கிறேன். ஆனால் அந்த ஷிப்புக்கு எதிராக என்ன வந்துச்சான்? ஈரோ கிளிதோன் என்கிறதான பெரும் காற்று வீசினதான், பெரிய சேதம். இவைகள் மத்தியில் இவைகள் எல்லாம் உண்டாகி எல்லா ஜனமும் குழப்பத்தோடு கூட இருக்கையில்
பவுல் சொல்லுகிறதான அற்புதமான வார்த்தை என்ன? 27ஆம் அதிகாரம், ஆக்ஸ் அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஈரோ கிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஷிப்பில் ஈரோ கிலிதோன் மோதி இருக்குது? ஏசுநாதா, எந்த புயலும் வீசாமல் இந்த மக்களெல்லாம் அற்புதமாக வச்சுனுக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென், சோதரம். ஒரு பெரும் காற்று மோதிட்டான். 15ஆம் வசனம். அப்பொழுது அதில் அகப்பட்டுக் கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். இந்த வசனத்தை கவனிக்கணும். அகப்பட்டு கொண்டு, எல்லாரும் சொல்லுங்க. சோதரம். அகப்பட்டுனீங்களா? பெரிய காற்று அடிக்குது, அந்த காற்றில் அகப்பட்டு கொண்டு அதுக்கு எதிராவெல்லாம் துடுப்பு போட முடியல. அதுக்கு எதிர் திசையிலெல்லாம் மாற்றி எல்லாம் ஓட்ட முடியல. காற்றின் போக்கிலேயே, காற்று போக்கில் போகிறவங்க எத்தனை பேர்? எப்படிப்பா போகுது லைஃபு? பாட்னு போகுது. பாய்மர கப்பல், அதுக்கு தான் பேர் பாய்மர கப்பல்னா. அந்த இது ஏற்றிட்டான்னா காற்றடிக்கிற திசைக்கு என்ன பண்ணோம், ஆனால் அதை கூட அவன் வேறு திசைக்கு என்ன பண்ணலாம், மாற்றலாம். ஆனால் இது என்னது, மாற்றலாம் முடியாது. எங்கே போகிற பவுல்? அப்படியே போகுது, தெரியாது எங்கே போய் சேரோன்னு தெரியாது. சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அகப்பட்டு கொண்டோம், காற்றின் போக்கிலே போய் கொண்டு இருக்கிறோம். நல்லா இருக்குல்ல வார்த்தை? ஆமென். மண்டையை கிண்டே ஆட்டுங்க. மண்டையில் கொண்டையாக இருக்குது, ஒன்றும் கீழே உள்ள போகிறது இல்லை. எத்தனை பேர் அகப்பட்டுக்கிறோம், அதுக்கப்புறமா அது போக்கில் போகிறோம். ஏன்னா எதிர்பக்கம் துடுப்பு போட முடிய மாட்டேங்குது, அதுக்கு பலன்லாம் இல்லை, திருப்ப முடியல நம்மளால். சோதனை அப்படியே போகுது. ஆமென். ஏதோ போயின்னு இருக்குது. அப்படிதான் நம்முடைய பதில். அதான் பவுல் சொல்கிறான். அப்படி இருக்கையில் பவுல் சொல்கிறாரு 23ஆம் வசனம், 27-23 ஆக்ஸ். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும். பின்னாடியே சொல்லுங்க, நீங்களே பின்பாட்டு பாடுங்க. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே போடுவார். அல்லேலூயா. இந்த ராத்திரியிலே, ஆமென், அகப்பட்டு கொண்ட இந்த ராத்திரியிலே, காற்று போக்கில் போகிறதான இந்த ராத்திரியிலே, ஆமென், ஈரோ கிலிதோன் காற்று அடித்த இந்த ராத்திரியிலே, குழப்பம் மிகுந்ததான இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, ஆமென், யார்கிட்ட? என்னிடத்திலே வந்து நின்று. சோத்திரம். ஷிப்பு ஓட்டுறதான மாலுமி கிட்ட போல, அங்கே 100க்கு அதிபதி கிட்ட போல, எங்கேயும் போல, எங்கே வந்து நின்னாராம்? என்னிடத்தில் வந்து நின்று. ஆமென். எந்த கேபினில் பவுல் இருந்தாரோ பவுல் இடத்துல வந்து சொல்கிறாரு, பயப்படாத, தைரியமாயிரு, உயிர் சேதம் ஒன்றும் இல்லை, உன்னை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். இவன் 14 நாளாக சோறு தண்ணி இல்லாமல் செத்துன்னு இருக்கிறான், நாளைக்கு காலையில் இவனுக்கு முன்னாடி போய் நின்று என்ன பண்ண, இவனெல்லாம் சாப்பிட வை. ஆமென். அப்போ தான் இவனெல்லாம் தப்பிக்க முடியும்னு அந்த காற்று போக்குற போக்கில் ஒருத்தர் நின்று பேசுகிறான் பார். ஹலோ, இருக்கீங்களா? சோதரம். ஆமென். அங்கே நின்று சும்மா இருக்கிற அத்தனை பேருக்கும் பேசுகிறான். எல்லாம் பிஸ்னஸ் பீப்புள். அவன் மூட்டையை தூக்கி போட்டு இவ்வளோ லாஸ் ஆச்சுன்னு சொல்லி வருத்தத்தில் உட்காந்துக்கிறவன் உயிர் பொழைச்சா போதுன்றான். பிஸ்னஸ் பீப்புள் முன்னாடி அரெஸ்ட் ஆகி போகிறதான கைதி நின்று பேசுகிறான். பயப்படாத, என்னை ஆட்கொண்ட நான் வழிபடுகிற என் ஆண்டவர் நேற்று ராத்திரி என்னுடைய கேபினுக்கு வந்து இப்படி சொல்லிட்டு போய்கிறாரு. அவர் எனக்காக நிற்கிறாரு. நான் இந்த கப்பலில் இருக்கிறதுனால அவனை நீங்கள்லாம் தப்பிச்சிங்கடா, ஒருத்தனும் சாக மாட்டீங்க, வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொல்லிவிடு, உயிரோடு வந்து சேர்ந்துருவேன்னு. நான் இருக்கிறதுனால நீ தப்பிச்ச போ. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் உன் ஆண்டவர். நான் உனக்கு காணப்படுவேன். அதனால் எப்போவுமே நல்லா சிரிச்ச முகமாக சந்தோஷமாக இரு. எந்த கவலையானாலும், என்ன பாரமானாலும், எந்த வேதனையானாலும் கர்த்தர் உன் பக்கத்தில் நிற்கிறார். உனக்காக மற்றவனை எச்சரிப்பார், உனக்காக பதில் சொல்லுவார், உனக்காக வழக்காடுவார். ஆமென். ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் நிற்கிறவர், உன் கண்ணுக்கு அவர் தெரிகிறாரோ தெரியலையோ, உணரலையோ, அப்படியே சில்லுன்னு இறங்குச்சு, அப்படியே சூடாக இறங்குச்சு. மௌனை எதுவுமே வேணாம், எதுவுமே இறங்க வேணாம். ஆமென். அவர் எங்கெங்கே இறங்கணுமோ அங்கங்கே இறங்கிப்பார். அந்த கர்த்தர் உன்னுடைய கர்த்தர். அதனால் இருக்கிறத வச்சுன்னு நல்ல சந்தோஷமாக வாழுங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, நல்லா உடுத்துங்க. ஆமென். மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம்.
எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எல்லாரும் கைத்தட்டி. எழுமி நின்று பாடலாமா? எல்லாரும் எழுமி நின்று ஆமென். மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா அப்பா, இன்று ஆவியானவர்
ஆவியானவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கு தோல்வி இல்லை தேவனே. எங்களோடு என் பட்சத்தில் இருக்கிற என் தேவனால் நான் வெற்றி அடைகிறேன் அப்பா. நீர் எங்களோடு இருக்கும் போது அப்பா எந்த மதிலையும் நாங்கள் தாண்டுவோம் தகப்பனே. எந்த எரிகோவா இருந்தாலும் தேவனை நாங்கள் துதிச்சு ஆவியானவரே அதை நாங்கள் இடிப்போம்ப்பா. ஏன்னா எங்க பட்சத்தில் எங்க தேவன் இருக்கிறாருப்பா. எங்க மூலியமா நீங்க செயல்படுவீங்கப்பா. எங்களுக்காக நீங்க செயல்படுவீங்கப்பா. எங்களிடத்துல வந்து பேச வைப்பீங்க தேவனே. ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கும் போது, தேவன் நீர் எங்களோட இருக்கும் போது, உன் கரம் எங்களுக்கு வேலை செய்யும் போது நாங்க எதுக்குப்பா பயப்படணும்? நாங்க எதுக்குப்பா தோல்வியை நினைச்சு நாங்க கவலைப்படணும்? தேவன் நீர் எங்களோட இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அப்பா இந்த நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் நீர் இருக்கிறீர் என்றதை உணர்ந்து ஆவியானவரே நாங்க ஜெபிக்கவும் அப்பா நாங்க நன்றி செலுத்துவோம். கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாட்கள்ல ஆவியானவரே நாங்க சாட்சியாக வந்து நிற்கவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. அருமையான பாஸ்டருக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே இன்னும் ஆவியானவரே எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க வளர்க்கறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனே. தேவன் நீர் எங்க ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்தும் நீங்க எங்களை வளர்க்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா கொடுத்த அப்பா அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறேன் அப்பா. இது வாழ்க்கையில் பயன்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. டெய்லி ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு செயல்படுகிற செயல்களை குறித்து நாங்கள் நன்றி செலுத்தவும் சாட்சியை சொல்லவும் கிருபை செய்யுங்கப்பா. மீதியான ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாட்களையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் தேவனே. அப்பா அவங்க சாட்சியான வாழ்க்கையை வாழவும் அப்பா நாங்கள் சந்தோஷமாக அவங்களுக்குள்ளே களி கூறவும் கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் நாங்கள் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி அப்பா நாங்கள் சபைக்கு நேராக கொண்டு வர எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. உங்கள் கரத்தில் எங்கள் ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஜனங்க ஒவ்வொருத்தரையும் இயேசு ரத்தத்தால் நாங்கள் மூடி மறைக்கிற கழுவுகிற பரிசுத்தப்படுத்துகிறோம்ப்பா. உங்கள் பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கட்டும் தகப்பனே. அப்பா நீங்கள் எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி. எங்களுக்கான தேவ தூதர்கள் ஊழியத்தை நீங்கள் கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்கள் நாம மகிமைப்படட்டும் ஆவியானவரே. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் கர்த்தருடைய வருகை நாள் வரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.